அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 9வது பாடமாக இருக்க நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம். சிலபஸ் படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாட்டுப்புற விளையாட்டுக்கள். நாட்டுப்புற மக்களின் நாகரிகத்தோடும் பண்பாட்டோடும் விளையாட்டு இணைந்ததாகும். நாட்டுப்புற மக்களின் நாகரிகத்தோடும் பண்பாட்டோடும் விளையாட்டு இணைந்ததாகும். விளையாட்டு அப்படிங்கிறது மனமகிழ்ச்சி ஊட்டும் செயல் என்பர். விளையாட்டு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மனமகிழ்ச்சி ஊட்டுற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 304 சமுதாய மாற்றத்தின் விளைவாக அப்பயிற்சிகள் காலப்போக்கில் விளையாட்டுகளாக பரிணமித்தன. ஒரு பயிற்சி தான் காலப்போக்கில் விளையாட்டாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு எல்லா மனித இனங்களிலும் பண்பாட்டிலும் காணப்படும் ஒன்றாகும். விளையாட்டு அப்படிங்கிறது எல்லா மனித இனங்கள்லையும் பண்பாடுகள்லையும் காணப்படுற ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை, மொழி, சமயம் போன்று விவரிக்க இயலாத சிக்கல் வாய்ந்ததொன்றாகும். இது கலை, மொழி, சமயம் இதிலெல்லாம் போயிட்டு விவரிக்க முடியாத ஒரு சிக்கலான செயல்தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமுதாய மாற்றத்தின் விளைவாக அப்பயிற்சிகள் காலப்போக்கில் விளையாட்டுகளாக பரிணமித்தன. விளையாட்டு எல்லா மனித இனங்களிலும் பண்பாட்டிலும் காணப்படும் ஒன்றாகும். கலை, மொழி, சமயம் போன்று விவரிக்க இயலாத சிக்கல் வாய்ந்தது ஒன்றுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 305 விளையாட்டோட அடிப்படை இயல்பு, விளையாட்டின் பயன், ஏன் விளையாடுகிறோம் போன்றவற்றிற்கு பதிலிருக்கும் வகையாக விளையாட்டு பற்றிய கொள்கை எழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விளையாட்டு நம்ம ஏன் விளையாடுறோம், அதோட இயல்பு என்ன, பயன் என்ன, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரியான வகையில் உருவானது தான் விளையாட்டு பற்றிய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு பற்றிய கொள்கையை 6 வகையாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிகையாற்றல் கொள்கை, ஆயத்த கொள்கை, புனராக்க கொள்கை, பொழுதுபோக்கு கொள்கை, காலுதர் கொள்கை, போட்டி மனப்பான்மை அப்படின்னு சொல்லி 6 வகையாக பிரிச்சிருக்காங்க விளையாட்டு கொள்கையை. விளையாட்டு கொள்கை அப்படிங்கிறது ஒரு விளையாட்டோட அடிப்படை இயல்பு, அதோட பயன், ஏன் விளையாடுறோம் அப்படிங்கிறதுக்கெலாம் பதில் சொல்கிற மாதிரி அமைந்தது தான் விளையாட்டு பற்றிய கொள்கை. அது 6 வகையாக இருக்குது. மிகையாற்றல் கொள்கை, ஆயத்த கொள்கை, புனராக்க கொள்கை, பொழுதுபோக்கு கொள்கை, காலுதர் கொள்கை, போட்டி மனப்பான்மை. அதில் மிகையாற்றல் கொள்கை அப்படிங்கிறத சொன்னவங்க யாருன்னா ஷில்லரும் ஹெபர்ட் ஸ்பென்சரும் மிகையாற்றல் கொள்கையை விளக்கியிருக்காங்க. எப்படி விளக்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, விளையாட்டின் மூலம் குழந்தைகள் அதிக அளவுள்ள உடற்சக்தியையும் வெளியிடுகிறார்கள் என்பதே இக்கொள்கையின் சாரமாகும். மிகையாற்றல் கொள்கையை சொன்னவங்க ஷில்லரும் ஹெபர்ட் ஸ்பென்சரும். விளையாட்டு மூலமாக குழந்தைகள் அதிக அளவிலான உடற்சக்தியையும் வெளியிடுறது தான் மிகையாற்றல் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 307 ஆயத்த கொள்கை அப்படிங்கிறத சொன்னவங்க காரல் க்ரூஸும் மெல் பிரான்ஸும். ஆயத்த கொள்கையை சொன்னவங்க யாருன்னா காரல் க்ரூஸும் மெல் பிரான்ஸும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தையை விளையாட்டு வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துறது தான் ஆயத்த கொள்கை. ஆயத்த கொள்கை அப்படிங்கிறது ஒரு குழந்தைய விளையாட்டு வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆவதாக இருக்க புனராக்க கொள்கையை விளக்குனவங்க யாருன்னா ஸ்டான்லி ஹால். புனராக்க கொள்கையை விளக்கியவர் ஸ்டான்லி ஹால். விளையாட்டின் வழியே ஒரு குழந்தை தன் இனத்தின் பண்டைய செயல்களையும் அனுபவங்களையும் மீண்டும் பெறுகிறது. இதுதான் புனராக்க கொள்கையின் சாராம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டின் வழியே ஒரு குழந்தை தன் இனத்தின் பண்டைய செயல்களையும் அனுபவங்களையும் மீண்டும் பெறுகிறது அப்படிங்கிறதான் புனராக்க கொள்கைக்கான விளக்கம். இது சொன்னவங்க யாருன்னா ஸ்டான்லி ஹால். அடுத்ததா விளையாட்டு வெறும் பொழுதுபோக்கு என்ற கொள்கையும் நிலவுகிறது. விளையாட்டு சும்மா பொழுதுபோக்குக்காக தான் விளையாடுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கொள்கையாக இருக்குது. அடுத்ததாக காலுதர் கொள்கை, பிறருக்கு துன்பம் அளிக்கும் இரக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் பண்டைய நோக்கு மனிதனிடமிருந்து இன்னும் முழுமையாக மறைந்தொழியவில்லை. விளையாட்டு மூலமாக ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள துன்பப்படுத்துகிற செயல்கள் பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அந்த கொள்கைகளை தான் காலுதர் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீய விளைவுகளை நீக்கி அவற்றை உயர்நிலைப்படுத்துவதற்கு விளையாட்டு உதவுகிறது. அந்த அடுத்தவங்களை பழி வாங்குற மாதிரியான எண்ணங்களை நீக்கி உயர்நிலைப்படுத்துவதற்கு என்ன பயன்படுதுன்னு பார்த்தோன்னா விளையாட்டு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 314 விளையாட்டு மூலம் உள போராட்டங்களுக்கு தீர்வு காணும் முறையும் உள மருத்துவ முறையில் ஒன்றாகும். விளையாட்டு மூலமாகவும் நம்ம மனசில் ஏற்படுற போராட்டங்களுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத உள மருத்துவ முறையில் ஒன்றாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விளையாட்டோட அடிப்படை என்னன்னு பார்த்தோன்னா போட்டி மனப்பான்மை. போட்டி மனப்பான்மை தான் விளையாட்டின் அடிப்படை ஆகும். 316 விளையாட்டுகளை அகவிளையாட்டு புற விளையாட்டு என இரண்டாக
பிரிக்கின்றனர். விளையாட்டை நம்ம இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் பிரிக்கிறோம்ல, அதுதான் அக விளையாட்டு புற விளையாட்டுன்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. 1 கால அடிப்படையிலும், 2 கருவிகள் அடிப்படையிலும், 3 வயது மற்றும் விளையாடுவோர் அடிப்படையிலும், 4 தன்மை அடிப்படையிலும், 5 போட்டி அடிப்படையிலும், 6 செயல் அடிப்படையிலும் விளையாட்டை 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. விளையாட்டு இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் அக விளையாட்டு புற விளையாட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது விளையாட்டை தனிநபர் விளையாட்டு, இருவர் வந்து விளையாடும் விளையாட்டு, குழு விளையாட்டு அப்படின்னு பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டை தனிநபர் விளையாட்டு, குழு விளையாட்டு, இருவர் விளையாடும் விளையாட்டுன்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 318 விளையாட்டை பால் அடிப்படையிலையும் பிரிச்சிருக்காங்க. சிறுவர் விளையாட்டு, சிறுமியர் விளையாட்டு, சிறுவர் சிறுமியர் விளையாட்டு, ஆடவர் விளையாட்டு, மகளிர் விளையாட்டு அப்படின்னு சொல்லி பால் அடிப்படையிலேயே பிரிச்சிருக்காங்க. விளையாட்டை பால் அடிப்படையில் சிறுவர் விளையாட்டு, சிறுமியர் விளையாட்டு, சிறுவர் சிறுமியர் விளையாட்டு, ஆடவர் விளையாட்டு, மகளிர் விளையாட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 319 தன்மை அடிப்படையில் விளையாட்டை 4ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா உடல் திறன், அறிவுத்திறன், வாய்ப்பு நிலை, மனமகிழ்ச்சி நிலை. தன்மை அடிப்படையில் விளையாட்டை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. 1 உடல் திறன், அறிவுத்திறன், வாய்ப்பு நிலை, மனமகிழ்ச்சி நிலை. மானிடவியலாளர் இதனையே 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த தன்மையவே மானிடவியலாளர் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா உடல் திறன் விளையாட்டு, மனத்தந்திர விளையாட்டு, வாய்ப்பு நிலை விளையாட்டு. மானிடவியலாளர் உடல் திறன் விளையாட்டு, மனத்தந்திர விளையாட்டு, வாய்ப்பு நிலை விளையாட்டுன்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. 320 விளையாட்டுக்களை பாடலுள்ள விளையாட்டு, பாடல் இல்லா விளையாட்டு என 2 வகையாக பகுக்கலாம். விளையாட்டுக்களை பாடலுள்ள விளையாட்டு, பாடல் இல்லா விளையாட்டு என 2 வகையாக பகுக்கலாம். 321 சிறுமியர் விளையாட்டில் பாடல் மிகுதியாக இருக்கும். சிறுமியர் விளையாட்டில் பாடல் மிகுதியாக இருக்கும். 322 ஆடவர் விளையாட்டுக்கள் புற விளையாட்டுகளாகவும், உடல் திறன், அறிவுத்திறன், வாய்ப்பு நிலை வாய்ந்த விளையாட்டுகளாகவும் உள்ளன. ஆடவர் விளையாட்டுக்கள் புற விளையாட்டாகவும், உடல் திறன் சார்ந்ததாகவும், அறிவுத்திறன் சார்ந்ததாகவும், வாய்ப்பு நிலை சார்ந்ததாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 323 மகளிர் விளையாட்டுக்கள் அக விளையாட்டாக உள்ளன. சிறுவர் சிறுமியர் விளையாட்டு போல செய்தலை அடிப்படையாக கொண்டது. மகளிர் விளையாட்டு பார்த்தோன்னா மேக்சிமம் இன்டோர் கேம்ஸாக தான் இருக்கும். அது அதுலேயும் சிறுவர் சிறுமியர் விளையாட்டு அப்படிங்கிறது ஒருத்தவங்களை பார்த்து அதே மாதிரி செய்கிற மாதிரியான விளையாட்டுகள் தான் இருக்கும். சிறுவர் சிறுமியர் விளையாட்டு போல செய்தலை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 324 சிறுவர்கள் போட்டி விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர். அதிக சக்தி செலவிடக்கூடிய தீவிரமான விளையாட்டுகளை சிறுவர்களும், மென்மையான விளையாட்டுகளை சிறுமியர்களும் விளையாடுகின்றனர். சிறுவர்கள் பார்த்தோன்னா பசங்க அதிகமாக போட்டி போட்டு விளையாடுற விளையாட்டு விளையாடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு அதிக அளவிலான சக்தி செலவிடக்கூடியதாக இருக்கும். தீவிரமான விளையாட்டுகளை தான் விளையாடுவாங்க. பெண்கள் மென்மையான விளையாட்டுகளை தான் விளையாடுவாங்க. சிறுமியர்கள் மென்மையான விளையாட்டுகளை விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 325 ஆடவர் விளையாட்டை அறிவுத்திறன் சார்ந்தது என்றும், மகளிர் விளையாட்டை மனமகிழ்ச்சி பொழுதுபோக்கு சார்ந்தது என்றும் கூறுவர். ஆடவர் விளையாட்டை அறிவுத்திறன் சார்ந்தது என்றும், மகளிர் விளையாட்டை மனமகிழ்ச்சி பொழுதுபோக்கு சார்ந்தது என்றும் கூறுவர். விளையாட்டு குழந்தையின் முழு வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகிறது. விளையாட்டு அப்படிங்கிறது குழந்தையோட முழு வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக இருக்குது. அதுவும் விளையாட்டு மூலமாக புலப்பயிற்சி இயற்கையாகவே நிகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விளையாடுறது மூலமாக குழந்தைகளுக்கு உடலில் இருக்க கை கால் எல்லாமே நல்லா பயிற்சி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே அமையுது. அதை மெனக்கட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி இல்லாமல் ஒரு விளையாட்டு விளையாடுறது மூலமாக அதில் ஒருத்தவங்களுக்கு தேவையான அனைத்து எக்ஸசைஸும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. விளையாட்டின் வழியே புலப்பயிற்சி இயற்கையாக நிகழ்கிறது. 328 படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்பாடை விளையாட்டு. குழந்தைகள் இயல்பூக்கங்கள் விளையாட்டில் வெளிப்படுகின்றன. குழந்தைகளோட இயல்பூக்கங்கள் விளையாட்டில் வெளிப்படுது. ஒருத்தவங்க யோசித்து ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கும் போது அவங்களோட படைப்புகள் வெளிப்படுது. குழந்தைகளோட இயல்பூக்கங்களும் அதில் வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு சமூக ஒழுகலாறுகளை கற்பிப்பதற்கு பயன்படுகிறது. விளையாட்டின் மூலம் குழந்தைகளிடையே கட்டுப்பாட்டுணர்வு வளர்கிறது, ஒற்றுமை உணர்வு ஏற்படுகிறது. ஒரு விளையாட்டு விளையாடுறது மூலமாக சமூகத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒழுக்கங்களை கற்றுக்குறோங்கிறதும் வளருது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கிடையே ஒரு கட்டுப்பாட்டுணர்வும் ஒற்றுமை உணர்வும் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வினா எண் 330 குழந்தைகளிடையே தலைமை பண்பும் வளர்கிறது. குழந்தைகளிடையே விளையாட்டின் மூலமாக தலைமை பண்பும் வளர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பணிவும் பிறருக்கு உதவும் மனித நேயமும் குழந்தைகளிடையே வளர்கிறது. விளையாட்டு மூலமாக குழந்தைகளுக்கு பணிவும் பிறருக்கு உதவுற மனித நேயமும் வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு விளையாட்டின் மூலமாக புலப்பயிற்சி இயற்கையாகவே ஏற்படுது. படைப்பு செயல்கள் மூலமாக சிறந்த வெளிப்பாடு உருவாகுது. அதாவது விளையாட்டு மூலமாக சிறந்த படைப்பு செயல்கள் வெளிப்படுது. இயல்பூக்கங்கள் உருவாகுது. சமூக ஒழுகலாறுகள் கற்றுக்கிறாங்க. குழந்தைகள் கிட்ட கட்டுப்பாட்டுணர்வு ஏற்படுது. ஒற்றுமை உணர்வு ஏற்படுது. தலைமை பண்பு ஏற்படுது. பணிவு ஏற்படுது. இது எல்லாமே குழந்தைகளுக்கு விளையாட்டின் மூலமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாட்டுப்புற விளையாட்டுக்களை பால் வயது அடிப்படையில் சிறுவர் விளையாட்டு, சிறுமியர் விளையாட்டு, சிறுவர் சிறுமியர் விளையாட்டு, ஆடவர் விளையாட்டு, மகளிர் விளையாட்டு அப்படின்னு 5 வகையாக படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு 30 வகையான விளையாட்டுக்கள் பற்றி விளக்கி அதை பற்றி ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி விளையாட்டுக்கள்னா என்ன, அது குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உதவுது, பெரியவங்க வரைக்கும் விளையாடுற விளையாட்டுக்கள் பற்றி என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.